அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா, ஒரு மணமகனின் ஜாதகம். இவர் பேர் கே ஐயப்பன். பிறந்த தேதி பார்த்திங்கன்னா 28/3/1997 பிறந்திருக்கிறாரு. இவர் என்ன படிச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாரு. என்ன தொழில் பண்ணிகிட்ருக்காருன்னா, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. கால் டாக்ஸி வச்சு ஓட்டிகிட்ருக்கிறாரு. மாத வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு 40,000 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இவர் இனம் இந்து கம்மாளர் இனத்தை சேர்ந்தவர். இவங்க அப்பா பேர் எம் கோடீஸ்வரன், அம்மா பேர் கே காளீஸ்வரி. இப்போ அம்மாவும் அப்பாவும் இவர் கூட இல்லை, இறந்துட்டாங்க. அப்புறம் இவங்க பூர்வீகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாளையங்கோட்டை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இவர் நட்சத்திரமாக இருக்கிறது விசாக நட்சத்திரம். ராசி துலாம் ராசி. சரி, இப்போ இவரோட கட்டத்தை பார்ப்போம். இவருக்கு பிறப்பு திசை பார்த்திங்கன்னா, வியாழ திசை 8 வருஷமும் 4 மாதமும் 21 நாளும் இருந்திருக்கு. 2017 இவருக்கு 20 வயசு. 2022 இப்போ 25 முடிஞ்சு 26வது வயசு நடப்பில் இருந்துக்கிட்டு இருக்கு. இவருக்கு வியாழ திசை 8 வருஷமும், அப்புறம் சனி திசை 19 வருஷம், மொத்தம் 27 வயசு வரைக்கும் சனி தசை நடக்க இருக்குது. சனி தசை முடிஞ்சதுக்கப்புறம் புதன் தசை 17 வருஷம். அப்போ புதன் திசை 44 வயசு வரைக்கும் இவருக்கு புதன் திசை தான். சரி, இப்போ இவருக்கு லக்கணம் பார்த்திங்கன்னா மகர லக்கணம். லக்கணத்திலேயே வியாழன் இருக்கார். வியாழன் இவருக்கு வாங்கியிருக்க ஆதிபத்தியம் பார்த்திங்கன்னா 3-12 கூடியவர் வேளன். அவர் 7ஆம் பார்வையாக அவருக்கு லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்லா இருக்குது ஜாதகம். இவருக்கு 7 கூடையவன் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் 7 கூடையவன் உட்கார்ந்துருக்கிறாரு. சரியா? அது வியாழனோட நட்சத்திரத்தில் தான் அந்த சந்திரன் இருக்கார். மற்றபடி இவருக்கு வேறு தோஷங்கள் இல்லை. லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7 கூடையவன் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4-11 கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவருக்கு வீடு கொடுத்த சூரியனும் மறைவிடத்தில் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. இவருக்கு நல்ல ஜாதகம். இவரோட ஜாதகம் உங்களுக்கு யாருக்காவது பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அவரோட நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசிவிட்டு, உங்களுக்கு ஜாதகம் மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாகவே பேசிக்கங்க. இதில் யாருக்கும் காசு கொடுக்கணும் அப்படிங்கிற இது கிடையாது. நீங்கள் இலவசமாகவே நீங்கள் அவருக்கு அவர்கிட்ட டைரெக்டாகவே பேசிக்கங்க, கான்டாக்ட் பண்ணிக்கங்க. தகவல் கொடுப்பது மட்டும்தான் எங்களது வேலை. தீர விசாரித்து நல்ல இடமா நல்ல குடும்பமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு திருமணத்தை நடத்துங்க. திருமணத்தை காலதாமதம் இல்லாமல் நடத்துங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இவருக்கு இப்போ கோச்சார வியாழன் இப்போ மீனத்தில் இருக்கார் இல்லையா, அவர் தன்னோட 9ஆம் பார்வையாக இவர் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இவருக்கு வியாழன் நோக்கம் இப்போ இருக்குது. அதனால் இவரோட ஜாதகம் மேட்சாக இருக்கிறவங்க நீங்கள் இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த ஜாதகத்துக்கு மேலேயே அவரோட வாட்ஸ்அப் நம்பரும் இதுவும் கொடுத்துருக்குறாரு. அதுக்கு கால் பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. பேசிவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் இந்த மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. நேர்களே, இப்போது இதே மாதிரி ஜாதகங்கள், உங்களுடைய ஜாதகங்களும் நமது சேனலில் வரணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, சரியான தகவல்களை தாங்க. உங்களோட ஜாதகத்தையும் உங்களுடைய ஃபோட்டோவையும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, எப்படிப்பட்ட வரன் நீங்கள் தேடுறீங்க அப்படிங்கிறதையும் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து அனுப்புங்க. அதே மாதிரி ஜாதகத்தை டைப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இந்த பிரிண்ட் பண்ணியிருக்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த சுக்கிரன் எங்கே இருக்குன்னே போடல. ராசி கட்டத்தில் சுக்கிரனை விட்டுட்டாங்க. சரியா? அப்போ அவர் எங்கே இருக்கார்? தனுசில் இருக்கிறாரா, சூரியன் புதன் கூட இருக்கிறாரா, அல்லது மீனத்தில் சூரியன் புதன் கூட இருக்கிறாரா, அப்படி இல்லாட்டா மேஷத்தில் இருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம கணிக்கணும். சரியா? அதனால் அது தெளிவாக அவங்க ஜாதகத்தை நீங்கள் பார்த்துட்டு நல்லா கரெக்டாக எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நன்றி. இதே மாதிரி உங்கள் ஜாதகமும் நம்ம நிகழ்ச்சியில் இடம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகங்களையும் பயோடேட்டாவையும் அனுப்புங்க. விரைவில் நல்ல விஷயங்கள் நடக்கும். நன்றி, வணக்கம்.